புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கேரளா ஸ்டோரியை ரிலீஸ் பண்றேன், காஷ்மீர் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ஃபைல்ஸே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? எந்த ஃபைலுங்க? நாடு முழுக்க கிடையாதுங்க. இன்றைக்கு உலகம் முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கும் ஃபைலுக்குள்ள மோடி அவர்கள் பேர் மட்டும் கிடையாது, மத்திய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரோட பேரும் சேர்த்து இருக்கு. அது என்ன என்பதைத்தான் பாருங்க. ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள அக்குவேர் ஆணிவேரை பிரிச்சு பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக மிகப்பெரிய டிஸ்க்ளைமர் சொல்லிடுறாங்க. இந்த வீடியோவில் வருகின்ற அனைத்து சம்பவங்கள் டாக்குமெண்ட் அடிப்படையில் இருக்கிற ஆவணங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு முன்னாடி எடுத்து போடுறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அதற்கு பிறகு எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. என்னப்பா நாட்டோட பிரதமரையே நீங்க இழிவுபடுத்துறீங்களே அப்படின்னு யாரும் எங்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோம். படத்துல நம்ம பார்க்குற இந்த நபருடைய பெயர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இன்றைக்கு உலகத்தையே ஒட்டுமொத்தமாக ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரே ஒரு பெயர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்கின்ற ஒரே ஒரு பெயர். இந்த பெயருக்கு சொந்தமான இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் இப்போது உயிரோடு இல்லை. 2019 ஆண்டு சிறைக்குள்ளேயே அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார். 2019 ஆண்டிலேயே சிறைக்குள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவருடைய பெயர் இப்போது ஏன் இன்று உலகம் முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது? காரணம், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உருவாக்கி வைத்துவிட்டு போன ஃபைல்ஸ் எதிர்காலத்தில் நம்ம இந்த மாதிரி செய்யற அக்கிரம அநியாய வேலைகளுக்கு மாட்டக்கூடும். அப்படி மாட்டும் போது நம்மை மட்டும் பலிகாடாக்கி விடக்கூடாது இல்லைங்களா யாரும். அதுக்காக தான் பாருங்க, யார் யார் கூடலாம் தனக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை தன்னுடைய கைப்பட டைரி மூலமாக ஒரு ஃபைல்ஸா உருவாக்கி வச்சிடறாரு. யார் இந்த எப்ஸ்டீன்? எப்படி இவருக்கு உலகம் முழுக்க இவ்வளவு பெரிய நெட்வொர்க் உருவானது? இந்த நெட்வொர்க்கை உருவாக்க அவர் என்னென்ன செய்தார் என்பதைத்தான் இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்பாக கடந்த 2 தினங்களாக ஒரு புகைப்படம் ஒன்று உலகம் முழுக்க வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த புகைப்படம் தான். இந்த புகைப்படத்தில் இருப்பதும் 2019 ஆண்டு அமெரிக்க சிறைக்குள்ளே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான். அவர் இறக்கவில்லை என்றும் இன்னமும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்றும் தற்போது அவர் இஸ்ரேல் நாட்டில் பதுங்கி இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகிறது. இந்த புகைப்படத்தோடு உலகம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பம் பூதாகரமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட், எது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது என்கின்ற உண்மை கூட தெரியாம பாருங்க. இன்றைக்கு எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. இந்த புகைப்படத்தில் இருப்பது உண்மையில் எப்ஸ்டீன் தானா அல்லது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டதா என்று. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை இறந்து விட்டாரா என்பதை கூட நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ யார் இந்த எப்ஸ்டீன்? இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் ஒரு யூதர். ஜெர்மனியில் இருந்து தப்பி பிழைத்த ஒரு யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த எப்ஸ்டீன். ஜெர்மனியில் இருந்து தப்பி அமெரிக்காவில் செட்டிலான யூத குடும்பத்தில் பிறந்த எப்ஸ்டீன் என்பவர் தனது வாழ்க்கையை முதலாக வாத்தியார் வேலையிலிருந்து தான் தொடங்குகிறார். இந்த எப்ஸ்டீன் என்பவருக்கு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப கைவந்த கலைங்களாம், மேக்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்களாம், கணக்கு ரொம்ப அழகா போடுவாராம். அந்த அடிப்படையில் தன்னிடம் டியூஷனுக்கு வந்து சேர்ந்த ஒரு மாணவருக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கறத பார்த்துட்டு அந்த மாணவருடைய தந்தை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிராராம். அதை அடுத்து அவர்கள் இருவருக்குள் நட்பு ஏற்பட அந்த மாணவனின் தந்தையோட அலுவலகத்துல பாருங்க ஒரு பெரிய போஸ்ட்ல வந்து சேர்றாரு. அங்கிருந்து தான் தொடங்குது பாருங்க எப்ஸ்டீனோட நெட்வொர்க்கை பில்டு பண்ற போர்ஷன். அந்த ஆபீஸ்ல அவருக்கு கிடைத்த அந்த போஸ்டை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி கடைசியில அவரையே கவுக்கிறதுக்கு சில பல வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பெரிய பெரிய இடத்துல இருக்கிற சில பேருக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துட்டே இருக்கும். எல்லாரையும் சொல்லலைங்க, குறிப்பிட்ட ஒரு சில பெரிய மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த வகையில யார் யாருக்கு எந்தெந்த வீக்னஸ் இருக்குன்ட்டு இவர் கேதர் பண்ணிட்டே வரும்போது தான் பாருங்க தனக்கு அந்த ஆபீஸ்ல போஸ்ட் போட்டு கொடுத்த அவருக்கே என்ன வீக்னஸ்ன்றதை தெரிந்து அவரை தான் டார்கெட் பண்றாரு. அங்கிருந்து தொடங்கிய அவரது புரோக்கர் ஒர்க்கு, சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா இன்டர்நேஷனல் புரோக்கர் அளவுக்கு அவர் உயர்வதற்கு காரணமாக இருக்கிறது அங்கிருந்து தான். அங்கிருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேனல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி நியூயார்க் நகரத்துல ஒரு மேன்ஷன் ஒன்று கட்டுறாரு. அவர் உருவாக்கி அந்த மேன்ஷன்ல தான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நெட்வொர்க்கை உருவாக்கி பில்டு பண்றதுக்காக பெரிய பெரிய மனிதர்களை கூப்பிட்டு பார்ட்டின்ற பேர்ல அவங்களோட வீக்னஸை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை இவர் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய சினிமாவில் பார்த்துப்போம் இல்லைங்களா, பெரிய பெரிய மனிதர்களுக்கு பார்ட்டி கொடுக்கும்போது அந்த பார்ட்டியில் அவங்களுக்கு தேவையானதை வாரி வழங்குற அந்த காட்சியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வைத்து கொண்டு சமயம் பார்த்து
என்ன இதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா, இல்லை உங்களை பற்றின ரகசியத்தை நாங்கள் வெளியே சொல்லட்டுமா, வானெல்லாம் கப்பல் ஏறிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணி இந்த எப்ஸ்டீன் உருவாக்கி வைத்த மேன்ஷனில் யார் யாருக்கெல்லாம் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்கெல்லாம் பார்ட்டின்ற பேரில் கூப்பிட்டு அவங்க வீக்னஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாரோ அதையெல்லாம் வீடியோ வாயிலாகவும் புகைப்பட வாயிலாகவும் காட்சிப்படுத்தி வச்சுக்கிறாரு. எதிர்காலத்தில் நம்ம செய்கிற வேலைக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டீங்கன்னா, கண்டிப்பாக மாட்டுவோம். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் எங்கேயாவது இருப்பான் இல்லைங்களா, அந்த மாதிரி என்னையும் மாட்ட வைக்கிறதுக்கு எப்போவாவது ஒரு சமயத்தில் வரும்போது அப்படி மாற்ற அந்த நேரத்தில் நான் மட்டும் பலியாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நாளில், இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த நேரத்தில் யார் யாரை சந்தித்தேன், என்ன யார் யாரை வந்து சந்திச்சாங்க, அவங்க கேட்டதை நான் என்னென்ன கொடுத்தேன் அவங்களுக்கு, எனக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்கிற டீலிங் என்ன என்பதைத்தான் பாருங்க தன் கைப்பட ஒரு டைரி மூலமாக உருவாக்க தொடங்குறாரு. சரி, அவங்களுக்கும் பெரிய பெரிய மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற டீலிங் என்னங்க, அதையும் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போமே. இந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேணும், இந்த போஸ்டிங் எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், இதெல்லாம் வேணும்னு சொன்னா உங்க கையெழுத்து வேணும், இந்த கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க மானத்துல நான் கப்பல் ஏற்றிடுவேன். பாத்தீங்களா என்னென்ன பண்ணிருக்கீங்கன்ட்டு. என்ன போட்டோ விட்டுமா, வீடியோ விட்டுமா, இல்ல எனக்கும் உங்களுக்கும் இடையில் பேசின அந்த ஆடியோ வெளியிடட்டுமா, இல்ல அக்ரிமெண்ட்டை வெளியிடட்டுமான்னு சொல்லி தான் பாருங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி பிளாக்மெயில் தான் பண்ணி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் தன்னுடைய வலைக்குள் சிக்க வைத்து தனக்கு தேவையானதை எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணியே முடிச்சுக்கிறாரு. இப்படியே போயிருந்தா எப்படி நம்மளோட ஒட்டுமொத்த நெட்வொர்க் இந்த மேன்ஷனுக்குள்ளவே அடங்கிவிடக்கூடாது இல்லைங்களா? இதை தாண்டி நியூயார்க் நகரத்தை தாண்டி உலகம் முழுக்க நம்மளோட நெட்வொர்க்கை பரப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி வாங்கி சேர்த்து வச்ச காசு அனைத்தையும் வைத்து பெரிய பெரிய மனிதர்களின் துணையோடு ஒரு தனித்தீவை வாங்குறாரு. அமெரிக்காவிலே தனித்தீவு ஒன்றை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி, ஒரு கிங் மாதிரி செயல்படுவதற்கு ஒரு அரண்மனை மாதிரி கட்டுறாரு. இந்த அரண்மனைக்குள்ள வரணும்னு சொன்னா, அந்த தனித்தீவை தாண்டி அரண்மனைக்குள்ள வரணும்னு சொன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி, ஏகப்பட்ட கெடிபிடி. படகுல தான் பாருங்க தண்ணியை தாண்டி டிராவல் பண்ணி வரணும். எப்ஸ்டீனுக்கு தெரியாம அங்கிருந்து ஒரு காக்கா கூட வெளியே போக முடியாதுங்களா, ஒரு புது காக்கா கூட ஒன்று வெளியே வர முடியாதுங்களா. அந்த அளவுக்கு ஃபுல் டைட் செக்யூரிட்டி செட்டப் செய்து வைத்திருக்கும் அந்த தனித்தீவில் மேல பார்க்கும்போது ஒரு பெரிய அரண்மனை மாதிரி கட்டியிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல அதை விட ஒரு பெரிய அரண்மனை கட்டி வச்சிருக்காங்களாம். இவை அனைத்தும் தண்ணீரை சுற்றியே இருக்கிற அந்த இடத்துக்குள்ள கட்டப்பட்ட தனித்தீவில் அமைந்துள்ளது. நியூயார்க் நகரத்தில் உருவாக்கி வைத்த சாதாரண மேன்ஷனை சுத்தியே பாருங்க ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்தாரு. அப்போ தனித்தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடாமையா இருப்பாரு, கூப்பிடுறாங்க. அதை விட பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் பல நாடுகளில் இருந்து வராங்க அந்த தனித்தீவுக்கு. யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே, அவர்கள் கேட்பதற்கு மேலேயே பாருங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கின்னு சப்ளை பண்றாரு. அது ட்ரக்ஸ்ல இருந்து பெண்கள் வரைக்கும். அந்த பெண்கள் கூட பாருங்க அண்டர் ஏஜ்ல இருந்து அவர்கள் கேட்கிற ஏஜுக்கு தகுந்த மாதிரி இவர் சப்ளை பண்றாராம். எப்ஸ்டீனோட இந்த நெட்வொர்க்கை உருவாக்குவதற்கு எப்ஸ்டீனுக்கு துணையாக இருந்தது கிஸ்லேன் மேக்ஸ்வெல் என்பவர். இவங்க தான் அது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாருங்க இந்த நெட்வொர்க்கே உருவாக்கியிருக்காங்க. நல்லா தான் போயிருக்குதுன்னு சொல்ற மாதிரி இந்த 2 பேரும் மேக்ஸ்வெல்லும் எப்ஸ்டீனும் சேர்ந்து செய்கின்ற இந்த இன்டர்நேஷனல் புரோக்கர் வேலை நல்லா தான் போயிருந்ததுன்னு சொல்ற மாதிரி நல்லா தான் போயிருந்தது. ஆனா பாருங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல வருவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வல்லமை வராம பாருங்க. எப்ஸ்டீனுக்கு எதிராக 14 வயதுடைய ஒரு சிறுமி 2005ஆம் ஆண்டில் அந்த 14 வயதுடைய சிறுமி எப்ஸ்டீன் மீது ஒரு புகார் கொடுக்குறாங்க. அமெரிக்கா புளோரிடாவில் அமைந்துள்ள பாம் பீச் என்கின்ற பணக்காரர்கள் வசிக்கும் பங்களோக்கள் நிறைந்துள்ள அந்த பகுதியில் இந்த எப்ஸ்டீனுக்கு ஒரு பங்களோ இருக்கு. அந்த பங்களோக்குள்ள என்னை கொண்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த 14 வயது சிறுமி எப்ஸ்டீன் மீது புகார் கொடுக்குறாங்க. 2005ஆம் ஆண்டில் அந்த 14 வயது சிறுமி எப்ஸ்டீனுக்கு எதிராக கொடுத்த அந்த புகார் தான் எப்ஸ்டீனுக்கு எதிராக பதிவு செய்த முதல் புகார். எப்ஸ்டீன் மீது பதிவான அந்த புகாரின் அடிப்படையில் விசாரித்ததன் பேரில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டில் எப்ஸ்டீனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து எப்ஸ்டீனுக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. எப்ஸ்டீனுக்கு வழங்கிய இந்த தண்டனை தான் பத்தி எரிய தொடங்குதுங்களாம். 2005ஆம் ஆண்டில் ஒரு சிறுமி புகார் கொடுத்ததை அடுத்து இன்னும் நிறைய புகார்கள் பதிவாகுது எப்ஸ்டீனுக்கு எதிராக. இத்தனை பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த ஒரு குற்றவாளிக்கு வெறும் 18 மாத சிறைதானா? இத்தனைக்கும் எப்ஸ்டீன் மீது பதிவான புகாரின் அடிப்படையில் விசாரித்த பிறகு 2006ஆம் ஆண்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை அடுத்து 2009ஆம் ஆண்டில் தான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்கிறார் எப்ஸ்டீன். ஒப்புக்கொண்ட பிறகுதான் 2009ஆம் ஆண்டு அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. வெறும் 18 மாத சிறைதானா? இதற்கு காரணம் என்ன என்பதை கேட்கும் போதுதான் அன்றைக்கு இருந்த அமெரிக்காவோட மத்திய அரசாங்கத்துடன் போடப்பட்ட ஒரு ரகசிய ஒப்பந்தம். அதுவும் அந்த ரகசிய ஒப்பந்தம் யாரோட போட்டிருக்கு?
அமெரிக்க மத்திய அரசாங்கத்தோட ப்ராசிக்யூட்டரான அலெக்சாண்டர் அக்வெஸ்டா என்பவருடன் தான் அந்த சமயத்தில் ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. சரி, எதற்காக அவரோட இந்த ரகசிய ஒப்பந்தம் போட்டீங்கன்னு கேட்டா, அவர் உளவுத்துறையில் இருப்பதாக எங்க கிட்ட சொன்னாரு. போற போக்குல யாராவது ஏதாவது இந்த துறையிலாவது இருக்கும்னு சொன்னா நம்பிடுவீங்களான்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அவர் சொன்னாருங்க, நான் உளவுத்துறையை சேர்ந்தவன் என்று. அந்த அடிப்படையில் அவர் கூட நாங்கள் ரகசிய ஒப்பந்தம் போட்டோம். அந்த ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டதுன்ட்டு வேமா சூசோ இல்லாம ஒரு பதில சொல்றாங்க. விதித்த இந்த 18 மாத சிறையில கூட பாருங்க, அவர் முழுசா இல்லைங்களாமே. இந்த 18 மாத சிறை தண்டனை 13 மாசம் ஆக்குறாங்களாம். அந்த 13 மாசத்துல கூட அவர் முழுசா சிறையில் இருந்ததே கிடையாதுங்களாம். வாரத்துல 6 நாள் அவரோட வேலையை செய்யறதுக்காக அவர் வெளியே போயிடலாம். ஒரே ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயா இருக்கும்போது சிறைக்குள்ள வந்துட்டு போனா போதும். இப்படியே பாருங்க, சொல்ல முடியாத துன்ப துயரத்தை பட்டு வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது சிறைக்குள்ள வந்துட்டு போன அவருக்கு 13 மாத சிறை தண்டனை முடிந்து அவர் விடுதலை ஆகிறாரு. இந்த இடத்துல நமக்கே சந்தேகம் வரும். ஏன் உலகம் முழுக்கவே சந்தேகம் வந்திருக்கும். எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் எல்லாம் இப்ப வருதுன்னு சொல்றாங்களே, அன்றைக்கு சிறைக்குள்ள இருக்கும் போதே ஏன் இந்த பெரிய பெரிய விஐபிஸ் பிக் ஷாட்ஸ் எல்லாம் ஏன் மாட்டி விடலைங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காகத்தானே அவருக்கு ராஜ உபசாரம் பண்ணி வச்சிருக்காங்க சிறைக்குள்ள. வாரத்துல 6 நாள் வெளியே இருக்கலாம், அவர் வேலையை பார்க்கலாம். ஒரே ஒரு நாள் மட்டும் சிறைக்குள்ள வந்து தலையை காட்டிட்டு போலான்ட்டு அவ்வளவு சலுகை கொடுத்து வச்சிருந்தாங்க. இவ்வளவு குற்றங்கள் செய்த ஒரு நபர் மீது எக்கச்சக்கமான புகார்கள் பதிவான நிலையில் கூட வெறும் 18 மாத தண்டனை, அதுவும் அதை 13 மாசமா குறைச்சி இவ்வளவு சலுகை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உயர் மட்டத்திலிருந்து எங்க கிட்ட சொன்னாங்க. நாங்க அவங்களுக்கு பாருங்க இந்த தண்டனை எல்லாம் வழங்கணும்னு சொல்லி தான் பாருங்க ராஜ மரியாதையோட தண்டனை முடிந்து அவர் வெளியே வராரு. அவர் வெளியில் வந்ததை அடுத்துதான் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எப்ஸ்டீனுக்கு மட்டும் கிடையாது, பல நாடுகளுக்கு பிரச்சனை தொடங்குது. எப்ஸ்டீன் தண்டனை முடிந்து வெளியில் வந்ததை புகார் கொடுத்தவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் கடுமையான தண்டனை இவருக்கு வழங்கணும்னு தான் பாருங்க அப்பீல் பண்றாங்க. அப்படி அப்பீல் பண்ற வரிசையில ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க யாருன்னா இவங்க தான், வெர்ஜியா ராபர்ட் கிஃபர் என்பவர். அந்த கிஃபர் கொடுத்த வாக்குமூலத்திற்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமான உண்மை உலகம் முழுக்க தெரிய வருகிறது. இந்த எப்ஸ்டீன் என்பவர் தனிப்பட்ட நபர் கிடையாது. இவருடைய நெட்வொர்க் உலகம் முழுக்க பறந்து விரிந்து கிடக்கிறது என்கின்ற உண்மையே உலகம் முழுக்க தெரிய வருகிறது. இதுவரை எப்ஸ்டீன் மீது பதிவு செய்யப்பட்ட புகார்கள் அனைத்தும் தனிப்பட்ட முறையில் அவரை குறித்து மட்டுமே அந்த புகார்கள் இருந்தது. ஆனால் இந்த கிஃபர் கொடுத்த வாக்குமூலத்திற்கு பிறகுதான் தெரிய வருகிறது, 17 வயது இருக்கும் போதே பல நாட்டின் பிரதமர்கள் எனக்கு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்கின்ற வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. அதற்கு மூல காரணமாக இருந்தது இந்த எப்ஸ்டீன் என்பவர் என்கின்ற உண்மையை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. அதை அடுத்து இன்னும் மேற்கொண்டு புகார் அளித்த நிறைய பெண்கள், இதற்கு முன்பாக கொடுத்த புகார்கள், இதற்கு பிறகு வந்து கொண்டிருக்கும் புகார்கள் அனைத்தையும் அப்பீலுக்கு மேல அப்பீல் பண்ணி கடைசியில பாருங்க 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி அன்று இந்த எப்ஸ்டீன் என்பவர் கைது செய்யப்படுகிறார். கிஃபர் கொடுத்த வாக்குமூலத்தை தொடர்ந்தும் எப்ஸ்டீன் கைதானதை அடுத்தும் தான் உலகம் முழுக்க இந்த எப்ஸ்டீன் என்பவர் சாதாரணமானவர் கிடையாது. உலகம் முழுக்க உள்ள பல நாடுகளோட பிரதமர்களோடு அதிபர்களோடு இவருக்கு தொடர்பு இருக்கு. உலகம் முழுக்க உள்ள பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், இன்னும் பெரிய பெரிய அதிகாரிகள் அனைவருடனும் இவருக்கு தொடர்பு இருக்குன்னு வெளியில் வருகிறதே தவிர ஆனால் எந்த பெயரையும் யாரும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. கிஃபர் கொடுத்த வாக்குமூலத்தில் கூட பல நாடுகளோட பிரதமர் எனக்கு 17 வயதில் பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அப்படின்னு சொன்னாரே தவிர அந்த அம்மா கூட பாருங்க ஒருவரின் பெயரை கூட சொல்லவில்லை, ஒரே ஒரு பெயரை தவிர. 2ஆம் எலிசபெத் ராணியோட மகனான பிரின்ஸ் ஆண்ட்ரூ என்ற ஒரே ஒரு பெயர். அந்த 2ஆம் எலிசபெத் ராணியோட மகனான பிரின்ஸ் ஆண்ட்ரூ என்பவரும் தான் இந்த பட்டியலில் எனக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பட்டியலில் இருக்கார்னு சொன்னதை அடுத்துதான் பாருங்க அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த கிஃபரை பாருங்க இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ என்பவர் ஆஃப் பண்றாராம். இந்த இடத்துல நமக்கே தோணும், என்னப்பா இப்ப பணத்துக்காக தான் பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படத்துல இதை கூட பார்த்துருப்போமே, ஃபர்ஸ்ட் டீல் பேசுவாங்க, காசை காட்டி இவ்வளவு பெரிய தொகை உங்களுக்கு செட்டில் பண்றோம், ஒழுங்கு மரியாதை அமைதியா இருங்க, எங்கேயாவது ஓடி போயிடுங்க, வாயை மூடின்னு இருங்க, இல்லைன்னா பாத்துக்கோங்க. இந்த மாற்றம் படத்தை கூட காட்டியிருப்பாங்களே, டீல் பேசுவாங்க, ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அந்த அம்மாவை மேல இருந்து கீழே தூக்கி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை அதற்கு பயந்து கூட பிரின்ஸ் ஆண்ட்ரூ என்பவர் பெரிய ஆளு, இந்த உண்மை வெளியில் வந்து அவங்க மான மரியாதைலாம் கப்பல் ஏறி பதவியும் பறி போய் விட்டது, அந்த கோபத்தை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக ஒருவேளை பயந்து கூட பாருங்க இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ கொடுத்த தொகையை வாங்கி கொண்டு ஆஃப் ஆயிருக்கலாம். ஆனால் பிரின்ஸ் ஆண்ட்ரோட பிரச்சனை மட்டும்தான் ஆஃப் ஆகுது. கிஃபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனிடம் விசாரிக்கப்படுகிறது. உன்னோட நெட்வொர்க் எவ்வளவு பெரியது, இந்த நெட்வொர்க்கை எப்படி உருவாக்கணும், உன் நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு எப்படி விசாரிப்பாங்க. ஏன்னா பாருங்க எப்ஸ்டீனோட நெட்வொர்க்ல சிக்காதவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது.
எப்ஸ்டீனோட நெட்வொர்க்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு அவரே வாயை திறந்து சொன்னா ஒட்டுமொத்த அமெரிக்காவில் பெரும்பாலானவர்கள் பார்க்க மாட்டுவாங்களாம். 90% பெரிய மனிதர்கள். அப்படி இருக்கும்போது அவர் நெட்வொர்க்கை குறித்து எப்படி விசாரிப்பாங்க? அதனால தான் பாருங்க 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்று அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கிறாங்க. முழுசா 40 நாட்கள் கூட அவர் சிறையில உயிரோட இல்லை. கைதான 34 நாட்களுக்குள்ளாகவே தனது முடிவை தேடிக்கொண்டதாக அமெரிக்க சிறைத்துறை அறிவிக்கிறாங்க. 2019 ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி அன்று கைது செய்யப்படுகிறார், சிறைக்கு வராரு. 2019 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்று தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கிறாங்க. இதையும் சினிமால பார்த்திருப்போம். என்னப்பா ஆரம்பத்திலிருந்து சினிமா நாடகமா தான் இருக்குது, சினிமாவோட ரொம்ப மோசமா இருக்குங்களே. இதையும் சினிமால பார்த்திருப்போமே. பெரிய பெரிய மனிதர்களோடு தொடர்புடைய யாராவது ஒரு புரோக்கர் மாட்டிக்கினா முதல் வேலையை பாருங்க, அந்த புரோக்கரை போட்டு தள்ளுவாங்க. ஏன்னா அந்த புரோக்கர் வாயை தந்து பேசினா எல்லாரும் மாட்டுவாங்க இல்லைங்களா, நெட்வொர்க்கே சிக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த நெட்வொர்க் அவரோட கட் ஆகட்டும்னு அந்த புரோக்கர் தான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுவாங்க. கேட்டாக்க தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பாருங்க, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். சரி, எப்படி தற்கொலை செய்து கொண்டார்? இல்லைங்க, 2 மணி நேரமா அவர் சிறை இருக்கிற பக்கம் யாரும் போகல, தனியா இருந்திருக்காரு, செக்யூரிட்டி யாருமே இல்லை, கேமரா வேற பாருங்க ஒர்க் பண்ணல அந்த சமயத்துல. அந்த சமயமாக பார்த்து அந்த எப்ஸ்டீன் தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் திடீரென்று நேற்றைய தினம் பாருங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், அமெரிக்காவோட சிறைக்குள்ள இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் 2 மணி நேரமா அவர் இருந்த சிறை பக்கம் யாரும் போகல, கேமரா வேற ஒர்க் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக அமெரிக்க சிறையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் அதே ஆரஞ்சு நிற உடை அணிந்த யாரோ ஒரு உருவம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்கிற சிறை பக்கம் போற மாதிரி பதிவாகியிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தற்கொலை செய்து கொண்ட சமயத்தில் 2 மணி நேரம் வரைக்கும் யாருமே அந்த பக்கம் போகல, செக்யூரிட்டி கூட இல்லை, கேமரா ஒர்க் பண்ணலன்னு சொன்னீங்களே, இந்த காட்சி எப்படி பதிவானது? யார் அந்த ஆரஞ்சு நிற உடை அணிந்த நபர் அப்படின்னு கேட்கும்போது தான் இல்லைங்க, துணி எதாட்டும் போயிருப்பாங்க, ஆரஞ்சுகளை துணி எதாவது எடுத்துன்னு போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவம் பதிவாகியிருக்கும். மற்றபடி அந்த நேரத்தில் பாருங்க கேமரா சரியா ஒர்க் பண்ணல, யாரும் அந்த பக்கம் போகலன்னு தான் இன்றைக்கும் இப்பவும் பாருங்க அமெரிக்க சிறைத்துறை கொடுக்குற வாக்குமூலம். சரி, 2019 ஆண்டிலேயே இந்த நெட்வொர்க்கோட ஹெட் யார் இந்த நெட்வொர்க்கை உருவாக்குனாங்களோ அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவரே பாருங்க தற்கொலை செய்து கொண்ட பிறகு திடீரென்று இந்த எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் 2019 ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் எப்படி கடந்த சில தினங்களாக உலகம் முழுக்க பற்றி எரியுது அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே வரும். அதற்கு காரணம் இந்த நெட்வொர்க்கை முழுக்க முழுக்க கட்டமைத்த எப்ஸ்டீன் கூடவே இருந்து கட்டமைத்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் காரணம், அவங்க வாய் தான் காரணம். எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல்லும் கைது செய்யப்படுகிறார். குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டு 2021 ஆண்டில் இந்த கிஸ்லேன் மேக்ஸ்வெல் என்பவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த அம்மா வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம இந்த கிஃபர் என்பவர் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, கிஃபர் என்கின்ற அந்த பெண்மணி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பொய், நீ வாயை திறந்து சொல்லு, என்னென்ன உண்மைகள் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லும் போதுதான் நான் சொல்றேன், ஆனா என்ன ரிலீஸ் பண்றேன்னு நீங்க சொல்லுங்க, என்ன வெளியில விடுறேன் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் அமெரிக்க அரசு கொடுத்தாங்கன்னா நான் உண்மையெல்லாம் சொல்றேன்னு இந்த மேக்ஸ்வெல் என்பவர் சொல்றாங்க. இதை அடுத்துதான் மேக்ஸ்வெல் சொன்னாங்க இல்லைங்களா, கிஃபர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அந்த கிஃபர் என்ன பண்றாங்க, இந்த பிரச்சனை எப்ஸ்டீன் மற்றும் மேக்ஸ்வெல்லோட முடியக்கூடாது, இதுல யார் யாரெல்லாம் இந்த நெட்வொர்க்ல இருக்காங்கன்ற உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லி மேக்ஸ்வெல்லுக்கு எதிராக ஒரு சிவில் வழக்கு, மான நஷ்ட வழக்கு சிவில் வழக்காக பதிவு பண்றாங்க. எப்ஸ்டீன் மற்றும் மேக்ஸ்வெல் 2 பேரும் உருவாக்கி வைத்த இந்த நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மை இந்த 2 பேரோட முடியக்கூடாது, ஒட்டுமொத்தமான உலகத்துக்கு தெரிய வரணும், அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி தான் பாருங்க இந்த வழக்குல கிஃபர் தரப்பு வாதமாக வைக்கப்படுகிறது. இந்த நெட்வொர்க்கில் தொடர்புடையவர்கள் விவரங்களை அனைத்தையும் வெளியில விடுறதுல எக்கச்சக்கமான சட்ட சிக்கல் இருப்பதாக சொல்லிதான் பாருங்க அந்த வழக்கை கிஃபர் தாக்கல் செய்த அந்த சிவில் வழக்கை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு வந்து 2025 ஆண்டில் இந்த கிஃபர் என்பவர் தற்கொலை செய்து கொள்கிறார். எப்ஸ்டீன் மற்றும் மேக்ஸ்வெல்லோட இந்த நெட்வொர்க் முடியக்கூடாது, உலகம் முழுக்க உள்ள அனைத்து பிரபலங்களின் முகங்களும் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று போராடி இந்த கிஃபர் என்பவர் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கேள்வி உலகம் முழுக்கவே எழும்புது. இந்த வெர்ஜியா ராபர்ட் கிஃபர் என்பவரின் தற்கொலைக்கு பிறகுதான் பாருங்க உலகம் முழுக்க பற்றி எறிய தொடங்கியதை அடுத்து எப்ஸ்டீன் ஃபைலை குறித்து கேள்வி கேட்க தொடங்குறாங்க. உடனடியாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க தான் பாருங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ண தொடங்குறாங்க. அதுவும் பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவ்வளவு சாதாரணமா வெளியிடல. இந்த பிரச்சனை பூதாகரமாக, இந்த கிஃபரோட தற்கொலை பிரச்சனை பூதாகரமாக வெடித்ததை அடுத்துதான் நாடாளுமன்றத்தில் 2 எம்பிக்கள் தனி மசோதாவை தாக்கல் பண்றாங்க, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி. அந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்
எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண தொடங்குறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியானதற்கு பிறகுதான் பாருங்க உலகில் உள்ள பல நாடுகள் வயிற்றுல பக்கு பக்கு பக்குன்னு நெருப்பு பத்தி எரிய தொடங்குது. அப்படி பற்றி எரிய தொடங்குற அந்த பக்கு பக்கு வயிற்றுல நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சில பிரபலங்களும் அடங்குவர். நீதிமன்றம் வெளியிட்ட இந்த ஃபைல்ஸோட அளவு, அதுவும் பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்துங்களாம், பாகுபலி 1, 2 படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாகத்தை வெளியிடுறாங்க. ஒரு 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள். அடுத்த பாகம் வெளியாவதற்கு தயாராகி கொண்டிருக்குதுங்களா, அது பாருங்க 35 லட்சம் பக்கம் வெயிட்டிங்களாம். வெளியிட்ட ஃபர்ஸ்ட் பாகத்தோட பக்கங்கள் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள். வெளியான புகைப்படங்கள் 1,80,000 புகைப்படங்கள். வீடியோக்கள் அது பாருங்க 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். முதற்கட்டமாக வெளியிடப்பட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லயும் சரி, 1,80,000 போட்டோவிலையும் சரி, மாட்டாதவங்களே இல்லைங்களாமே. பில் கேட்ஸ்ல தொடங்கி பிசினஸ்ல பாருங்க, பிசினஸ் லைன்ல பில் கேட்ஸ்ல தொடங்கி எலன் மஸ்க் வரைக்கும் அதிகாரிகள் அது தனி பட்டியலுங்களாம். அமெரிக்க அதிபர்கள், பல நாட்டோட பிரதமர்கள், அதிபர்கள், அந்த வரிசையில் அமெரிக்கா தான் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்குங்களாம். 90% அளவுக்கு சொன்னோம் இல்லைங்களா. அதுல அதிபர்கள், அமெரிக்க அதிபர்கள் ஒருவரை கூட விட்டு வைக்கலாமே. பில் கிளின்டன்ல இருந்து, பில் கிளின்டன் தலைவருக்கு சொல்லவே தேவையில்லை இந்த மாதிரி விஷயம்னா ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் போடுவாரு, அது எல்லாருக்குமே தெரியும். பில் கிளின்டன்ல இருந்து ஜோ பைடன் வரைக்குங்களாம். ஏங்க அமெரிக்கா மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? ஏன் புதின் பேர் இருக்காமே, ரஷ்ய அதிபர் புதின் பேரு 1005 இடத்துல பதிவு பண்ணிக்காராமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அதை பத்தி சொல்லுங்களா அப்படின்னு. ரஷ்ய அதிபர் புத்தின் என்பவர் பெயர் 1005 இடத்துல எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ்ல இருந்தாலும், ஆனால் அவர் பதிவு செய்த அனைத்து இடங்களிலும் என்னவென்று பதிவு செய்திருக்கிறார் என்றால், புதினை நான் ஒரு முறை கூட சந்தித்தது கிடையாது, அவரை பல முறை சந்திப்பதற்கு முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை என்பதைத்தான் ஸ்ட்ராங்கா பாருங்க எப்ஸ்டீனே பதிவு பண்ணிக்காரு அவருடைய ஃபைல்ஸ்ல. சோ புதினோட பெயர் 1005 இடத்துல இருந்தாலும், எந்த இடத்திலும் புதினை சந்தித்ததாகவோ அல்லது இந்த நெட்வொர்க்ல அவருக்கு தொடர்பு இருக்குன்ட்டோ எதுவுமே ரெக்கார்ட்ல இல்ல. சரி, புதின் ஒரு ஓரமாகட்டும். இதுக்குள்ள எப்படி நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சில பிரபலங்கள், அதுவும் முக்கியமானவங்க, நரேந்திர மோடி அவர்கள் பேர்லாம் வந்ததுங்க, வந்திருக்குங்களே, இருக்குன்னு சொல்றாங்களே, இருக்குன்னு தான் சொல்றாங்க இல்லைங்களா, எதுவும் ஆதாரம் இல்லை இல்லைங்களா. ஸ்கிரீன்ஷாட்ஸ் வெளியிட்டு இருக்காங்களே, எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான பக்கம் ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல வெளியிட்டு இருக்காங்களே. அதாவது மெயில் மூலமாக, இமெயில் மூலமாக எப்ஸ்டீன் பதிவு செய்த அந்த ஃபைல்ஸோட ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, 2017 அந்த காலகட்டத்தில் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வருகை தந்தார் இல்லைங்களா. அந்த வகையில பாருங்க, மோடி அவர்கள் நடனம் ஆடி இருக்கிறார், பாட்டு பாடி இருக்காரு. என்னப்பா இது, எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, எல்லாரும் பாட்டு பாடுறாங்களேன்னு சொல்லி கூட சேர்ந்து பாடியிருப்பாரு, எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்களேன்னு சொல்லி கூட சேர்ந்து ஒரு சும்மா ஒரு ஹாப்பினஸ்க்காக ஆடி இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா பாருங்க, அந்த மெயில்ல ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல வெளிவந்த அந்த மெயில்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹி டுக் அட்வைஸ். யாருங்க? நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய அட்வைஸோ பாருங்க கேட்டிருக்காராம். கேட்டதற்கு பிறகுதான் டான்ஸ் ஆடிக்காராம், பாட்டு பாடிக்காராம். சரி, எதற்காக யாருடைய அட்வைஸை கேட்டாரு, அதை அதுல குறிப்பிடல. ஒருவருடைய அட்வைஸை அவரு கேட்டுருக்காரு, அதற்கு பிறகுதான் அவர் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்காரு. அதுவும் பாருங்க ஒருவரின் நன்மைக்காக. யாருடைய நன்மைக்காக? ட்ரம்போட நன்மைக்காக. ட்ரம்போட நன்மைக்காக தான் பாருங்க எல்லாமே அவர் செஞ்சிருக்காராம். அவர் செய்தது அனைத்தும் ஒர்க் ஆகியிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல. எப்ஸ்டீனே ஸோ பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்கன்னு கூட தள்ளிடுவாங்க. ஆனா பாருங்க, ஹி டுக் அட்வைஸ். யாருடைய அட்வைஸை அவர் ஏற்றுக்கொண்டார், அதில் குறிப்பிடல. ட்ரம்பின் நன்மைக்காக. எதுக்காக? எப்ஸ்டீனை நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் இஸ்ரேல வச்சு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற கேள்வியைத்தான் பிரதானமாக எதிர்க்கட்சி முன்வைக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் பெயர் எப்ஸ்டீன் ஃபைல்ல எப்படி வந்ததுன்னு கேட்டா மத்திய அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க, எதுவும் சரியா விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் பாருங்க, அதெல்லாம் பொய்யுங்க, ரூமர் சார். சரி, பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பேர் இருக்கு, அது இருந்தா சந்திச்சாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா பாருங்க, அது எல்லாமே எங்க கட்சிக்குள்ள வந்து சேர்வதற்கு, அதாவது பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஆவதற்கு 2017 ஆண்டுக்கு முன்பாக, இப்போ அமைச்சர் பதவி ஏற்ற பிறகு அவர் அந்த சந்திப்பெல்லாம் பண்ணவே இல்லைங்க. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி போன வாரம் சந்தித்தது எப்ஸ்டீன் கூட. ஆனா இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. ஹர்தீப் சிங் பூரி என்கின்ற இந்த பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் எப்ஸ்டீனுக்கும் தொடர்பு இல்லை என்பதை மறுக்கல. ஆனா அதெல்லாம் 2014 ஆண்டுல சந்திச்சோம். அப்ப நரேந்திர மோடி அவர்கள் பெயர் இருப்பதாக சொல்றாங்களே, அது என்ன சங்கதின்னு கேட்டாதான் இல்லைங்க, அதெல்லாம் ரூமருங்க. ஆதாரம் காட்டுறாங்களே, இருக்குங்களா? ஆதாரம்லாம் காட்டுறாங்களா? சரி, என்னன்னு பாக்குறோங்க அந்த ஆதாரம்லாம். இப்போதைக்கு பாருங்க, அதெல்லாம் ரூமர் அப்படின்ற ஒரு பேர்லயே இருக்கட்டும் தான் பாருங்க ஊட்டினுக்குறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ள என்னங்க உங்க பேர் இருக்கே, அது குறித்து நீங்க நாடு முழுக்க உள்ள மக்கள் அனைவருக்கும் தெள்ள தெளிவாக தெரியும்படி உண்மையை விளக்க வேண்டும். நீங்க நாடாளுமன்றத்துக்கு உடனே வாங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ள உங்க பேர் இருக்கே, என்ன சங்கதின்ற ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் கேட்க போறாங்கன்றதுக்காக தான் பாருங்க நான் வந்தேன்னா எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் சதி செய்யறாங்க என்ன அடிக்கிறதுக்கு. அதுவும் பெண் எம்பிக்களை முன்னாடி வைத்து என்ன அடிப்பதற்கு திட்டம் போட்டிருக்காங்க. அதனால நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு ஊட்டினுக்காருன்னு சொல்லி தான் பாருங்க எதிர்கட்சி
எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிற வாதம். ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ள உங்க பேர் இருக்கு இல்லைங்களா? அது சம்பந்தமான ஆதாரபூர்வமான ஆதாரம் வெளியாகி இருக்கு இல்லைங்களா? ஏன் உங்க பேர் அதுல வந்தது? என்ன ஒர்க் ஆச்சு? யாருடைய நன்மைக்காக, ட்ரம்போட நன்மைக்காக நீங்க ஏன் பாட்டு பாடின, டான்ஸ் ஆனா, யாருடைய அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? அந்த ஏற்றுக்கொண்ட அட்வைஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணுன்ற ஒரு கேள்வியை தான் நாங்க கேட்கணும். ஆனா பாருங்க, அவர் வரமாட்டாரு. ஒரே ஒரு ஆளு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யத்தை ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க்ல எவ்வளவு பேரை சிக்க வச்சு அந்த ஒரு ஆளு மாட்டினதுல எவ்வளவு பேர் மாட்டுறாங்க பாத்தீங்களா? அவர் எங்க உயிரோட இருந்து வாயை திறந்தா சொல்லக்கூடாத உண்மைகள்லாம் வெளியே சொல்லிட போறாங்களோ, மாட்டக்கூடாதவங்களா எங்க மாட்டிட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாகத்தான் சிறைக்குள்ளேயே வைத்து அவரை போட்டு தள்ளிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக பொய் சொல்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையும் ஊருக்குள்ள போய் நிக்குது. நாங்க சொல்லலங்க, அமெரிக்கால சொல்றாங்க. அவர் எங்க உண்மையை வாயை தந்து சொல்ற போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாகத்தான் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இவங்களே அவர் காலி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு அமெரிக்கால சொல்லுகிறாங்க. என்னப்பா யோசிச்சு பாருங்க. அந்த எப்ஸ்டீன் இறந்த பிறகு வெளியிடுகின்ற ஃபைல்ஸுக்கு இருக்கிற வெயிட்டேஜை விட அவர் உயிரோடு இருந்து அவர் வாக்குமூலம் கொடுத்து அதன் மூலமாக மாட்டும் போதுதான் இந்த ஃபைல்ஸுக்கு இன்னும் அதிகப்படியாக வெயிட்டேஜ் வந்திருக்கும். இருந்தாலும் அவர் இறந்த பிறகு அவர் கைப்பட எழுதி வெளியிடப்பட்ட அந்த ஃபைல்ஸ் ஒன்னொன்னா வெளியில் வந்துருக்குது. அப்படி வெளியில் வந்த அந்த ஃபைல்ஸ்ல மாற்றுறது தான் நம்ம நாட்டை சேர்ந்த நம்ம ஜி உட்படும். அப்போ ஜி மாட்டினதை வைத்து நம்ம ஏதாவது ஆதாயம் தேடணும் இல்லைங்களா? தேடுவோம். என்ன ஆதாயங்க? அதை பத்தி இந்த காணொலிக்குள்ள சொன்னா இந்த காணொலி ரொம்ப பெருசாயிடும், நண்பர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடும். அதனால பாருங்க, ஜி மாட்டியதை அடுத்து அந்த மாட்டலை வைத்து எந்தெந்த வகையில எப்படியெல்லாம் ஆதாயம் தேடலான்ட்டு தேடி தனக்கு தேவையானதை பினிஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அடுத்த கட்டமாக அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு நாளைய தினம் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக வெளியிடப்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறோம். இந்த காணொலிக்குள்ள வந்த ஒட்டுமொத்தமான எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தியும் அவர் உருவாக்கி வைத்த அந்த நெட்வொர்க்கை குறித்தும் நம்ம ஜி மாட்டினதை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ண. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.